பாலில் கால்சியம் இருக்கிறது நிஜம்தான். அதை நம்ம உடலாலையும் பெற முடியும். இப்போ நம்ம பால் குடிக்கும்போது நம்ம உடலில் பிஹெச் வேல்யூ அதிகமாகி குறையும். இப்படி அதிகமாகி குறையிறத சமநிலை கொண்டு வர்றதுக்காக நம்ம உடலில் நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட கீரைகள், காய்கள், பழங்கள், முட்டை, சிறுதானியங்கள்லேருந்து கிடைச்ச கால்சியத்தெல்லாம் நம்ம உடல் எலும்பில் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த கால்சியத்தை கொஞ்சமாக உருக்கி உடலை சமநிலைப்படுத்தும். இப்போ பால்னால் கிடைச்ச ஒரு கால்சியம் இருக்குல்ல, அதோட அளவை விட நம்ம உடல்லேருந்து உருகுதுல அந்த கால்சியத்தோட அளவு அதிகம். இதனால இது தொடர்ந்து நடக்கிறனால பெண்களுக்கு 40 வயதிலேயே ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சிதைவு நோய், மூட்டுக்கல்ல வலி, இது மாதிரி தொந்தரவெல்லாம் ஏற்படும். இப்போ அந்த கால்சியம் உருகுதுல்ல, அப்படி உருகும்போது கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருளும் உருவாகும். அந்த பொருள் நம்ம சிறுநீர் மூலமாக வெளியேறும். அப்படி உருகும்போது நமக்கு இலவச இணைப்பாக சிறுநீர் கற்கள் கூட கிடைக்கும். அந்த சிறுநீர் கற்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி போட்டு வளர்ந்து சிறுநீர் பாதையை அடைச்சிரும். இப்போ டாக்டர் சொல்லுவார், நீங்கள் பால் குடிக்கிறத நிறுத்துங்க, இல்லை குறையும்.